உங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா விருந்துகளையும் ரொம்ப சந்தோஷமாக மாற்றணுமா? கீயாஸ் கிச்சனுக்கு கால் பண்ணுங்கள். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்றைக்கி ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னமன் சுகர் ஃப்ளேவரில் ஒரு ட்விஸ்டட் டோனட்டு தான் பார்க்க போகிறோம். டோனட் ரெசிபிக்கு பேசிக் டோ பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது தான். எது எவ்வளோ பயன்படுத்துகிறோன்றதை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆல் பர்பஸ் ஃப்ளார் 500 கிராம், சுகர் 75 கிராம்ஸ், சால்ட் 10 கிராம், ட்ரை ஈஸ்ட் 25 கிராம்ஸ், அன்சால்டட் பட்டர் 60 கிராம்ஸ், எக் யோக் ஒன்லி மஞ்சள் கரு 2 நம்பர், போத் எக்கு வெள்ளை மஞ்சள் இரண்டும் சேர்ந்தது 2 நம்பர், பால் 125 மில்லி, ஆரஞ்சு தோல் மால்டோவா ஆரஞ்சு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அப்போ தான் திருவுறதுக்கு நல்லாயிருக்கும். அது ஒரு நம்பர் பழத்தோட தோல் வந்து நம்ம கிரேட் பண்ணிக்கலாம். 1 நம்பர் லெமன் சிஸ்ட். சின்னமன் சுகர் ட்விஸ்டட் டோனட்டுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம இது கூட ஆட் பண்ணுறது வந்துட்டு சுகர் வந்து ஒரு 50 கிராம் சுகர் ஆட் பண்ண போகிறோம். சுகர் சிரப்பு வந்துட்டு ஒரு 1/4 லிட்டர் சுகர் சிரப்பு ஆட் பண்ணுவோம். சின்னமன் பவுடர் பட்டை தூள் இருக்கு இல்லையா, அந்த பட்டை தூள் 10 கிராம்ஸ் ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்துட்டு பார்க்க போகிறது என்னது பார்த்திங்கன்னா, டோனட்டுக்கு பேசிக்காக டோனட்டுக்கு டோ அடிக்கிறது தான். அதோடைய டோனட் பேஸ் டோக்கு வந்துட்டு என்னென்ன ப்ராசஸில் நம்ம பண்ணுறோம் அப்படின்றத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஒரு 2 நம்பர் எக் யோக்கும் முழு எக்கு 2ம் சேர்ந்து நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் முதல்ல ஒன்றா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எக்கு ஒயிட்டும் எல்லோவும் சேர்ந்தது, அதுக்கப்புறம் எக் யோக்கு மட்டும் 2. ஓகே, இதில் வந்துட்டு நான் வந்துட்டு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஏன் வெனிலா எசன்ஸ் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மஞ்சள் கருவோடைய டாமினேஷன் சாப்பிடும்போது வரக்கூடாது அப்படின்றதுனால ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் போடுறோம். இது கூட பால், இது கூட ட்ரை ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது வந்துட்டு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ளார் வந்து கொட்டி ஃப்ளாரில் இது அப்படியே யூஸ்வலாக நம்ம டோ அடிப்போம் இல்லையா, இப்போ சப்பாத்திக்கு பரோட்டாக்கெல்லாம் மாவு பேசுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளார் கொட்டிக்கலாமா? ஃபஸ்ட்டு வந்துட்டு இது பட்டர் இருக்கு இல்லையா, பட்டரை வந்துட்டு மாலிஷ் பண்ணிக்கலாம். சுகர், சால்ட், இப்போ இதில் வந்துட்டு சால்ட்டு சுகரு பட்டரு வந்துட்டு நம்ம மாலிஷ் பண்ணிட்டோம். இதில் வந்துட்டு இப்போ ஃப்ளார் போட்டுக்கலாம். இதில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற லிக்விடை கொட்டிடலாம். இப்போ நம்ம வந்துட்டு இதில் ஒரு லெமனோடைய சிஸ்ட்டு வந்துட்டு ஒன்லி மேலே இருக்கிற பீல் மட்டும் தோல் மட்டும் வந்துட்டு கிரேட் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்துட்டு ஆரஞ்சு பீல், இப்போ வந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா நீட் பண்ணிக்கலாம். நம்ம பரோட்டாக்கு மாவு பேசுகிற மாதிரி மாவு பேச.
இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனி டோனட்டு உங்களுக்கு வந்துட்டு பேசிக் டோ அடித்தோம் அப்படின்னா அந்த டோனட் வந்து ப்ரூவிங்க்கு வந்துட்டு 45 மினிட்ஸ் நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் நம்ம அலோவ் பண்ணணும் ப்ரூவிங்க்காக. இது வந்துட்டு டிபெண்ட்ஸ் அப்பான் த கிளைமேட் வெதர் கண்டிஷன்ஸை பொறுத்து இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு இஃப் யூ ஆர் இந்த கோல்டு பிளேஸ் அப்படின்னா நீங்கள் அது வந்து வாம்பரில் கூட நீங்கள் அதை கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணலாம். ஸோ மினிமம் வந்துட்டு 45 மினிட்ஸ் வந்துட்டு ப்ரூவிங் டைம். இது வந்து எனி டோனட்டு நம்ம பண்ண அத்தனை டோனட்டுக்குமே வெரைட்டி ஆஃப் டோனட்ஸ் கொடுப்போம் இந்த சீசனில். இதில் எல்லாத்துக்குமே நம்ம பண்ண போகிறோம். சின்னமன் சுகர் ட்விஸ்டட் டோனட்டை வந்துட்டு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி ஒரு ரிங்கு பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு அது ப்ரூஃபிங் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஆயிலில் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். போடும்போது திருப்பி போடுங்க. இப்போ நம்ம வந்துட்டு சின்னமன் சுகர் ட்விஸ்டட் டோனட் வந்துட்டு ஃப்ராஸ்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். சிம்பிளாக வந்துட்டு ஒரு சுகர் சிரப்பில் வந்துட்டு ட்விஸ்டட் டோனட்டை டிப் பண்ணி எடுத்து சின்னமன் பவுடரும் சுகரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி இது வந்து பட்டை தூள், சர்க்கரையில் பட்டை தூள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். சுகர் சிரப்பில் டிப் பண்ணி 2 பக்கமும் ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு டிப் பண்ணதுக்கப்புறம் வெளியில் எடுத்து அப்படியே மேலே தூவி எடுத்து வைக்க வேண்டியது தான். சிம்பிள் ஃப்ராஸ்டிங். இப்போ பார்க்கலாமா? மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.